அனைவருக்கும் வணக்கம். 1956 வருஷம் பார்த்தீங்கன்னா, காரைக்குடியில் இருக்கக்கூடிய மீனாட்சிபுரத்துக்கு சமயபுரத்துலேருந்து ஒரு 8 வயசு சிறுமி பார்த்தீங்கன்னா, உடல் முழுக்க அம்மை முத்துக்களோட வர்றாங்க. அந்த ஊர் பெரியவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா, தான் பேர் லலிதா அப்படின்னு சொல்றா. அந்த பொண்ணு அந்த ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லயே பார்த்தீங்கன்னா, அருள் வாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறா. அவ சொல்ற அத்தனையுமே அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் நடக்குதுங்க. அந்த பொண்ணு உடம்புல இருந்து அம்மை பார்த்தீங்கன்னா, கொஞ்ச காலத்திலேயே முத்து முத்தா வளர ஆரம்பிக்குது. இதை பார்த்த நாத்திகவாதிகள் சிலர் என்ன பண்றாங்க, அந்த பொண்ணை கேலி கிண்டலும் பண்றாங்க. இவ உடம்புல இருக்க அம்மை முத்துக்களே அவளால் தீர்த்துக்க முடியல, இவ வந்து நம்ம குறையெல்லாம் தீர்க்க போறாளா, இவ சொல்றதெல்லாம் போய் நம்பாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சிறுமி என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, தன்னை கிண்டல் பண்ண ஒருத்தரை கூப்பிட்டு, உன்னோட வீட்டுக்கு கிணத்தடியில் ஒரு தக்காளி செடி இருக்கு, அந்த செடியில் ஒரு பழமும் இருக்கு, அதை கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்றா. முதல்ல பார்த்தீங்கன்னா அவர் அந்த பொண்ணு சொன்னதை நம்பல. எங்க வீட்டில் தக்காளி செடியே கிடையாது அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கே போய் பார்த்தவருக்கு அரிசி காத்துட்டு இருக்கு. அந்த சிறுமி சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா கிணத்துக்கு பக்கத்தில் ஒரு தக்காளி செடியும் இருக்கு, அதில் தக்காளி பழமும் இருக்கு. அப்பதான் புரிஞ்சுக்கிறாரு அந்த சிறுமி கிட்ட தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லி. அவர் சொன்ன மாதிரி அந்த பழத்தை பறிச்சுட்டு வந்து அந்த சிறுமி கிட்ட கொடுத்து அவ காலில் வந்து மன்னிப்பு கேட்கிறாரு. அப்ப பார்த்தீங்கன்னா அந்த சிறுமியோட புகழ் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் முழுக்க இன்னும் பரவுது. அந்த சிறுமி பார்த்தீங்கன்னா தன்னை கோவில் கட்டி வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல முக்தி அடைஞ்சிடுறாங்க. ஊர் பெரியவங்களாம் சேர்ந்து அவ சொன்ன மாதிரி அவளை கோவில் கட்டி வழிபாடு பண்ண ஆரம்பிச்சாங்க. அவதான் லலிதா முத்து மாரியம்மங்க. வேற எந்த ஒரு கோவிலையும் பார்க்க முடியாத ஒரு வழிபாடு பார்த்தீங்கன்னா அந்த கோவிலில் பார்க்கலாங்க. கிலோ கணக்கான தக்காளி பழச்சாரை கொண்டு அம்பாளுக்கு அபிஷேகம் பண்றாங்க. அதனால இந்த அம்பாலை பார்த்தீங்கன்னா தக்காளி அம்மன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. மாசி பங்குனி மாசம் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு திருவிழா நடைபெறுதுங்க. 100 1000 இல்லைங்க, 2 லட்சம் பேர் 3 லட்சம் பேர் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு பால் குடம் கொண்டு வந்து குளிர கிளறு அபிஷேகம் பண்றாங்க. ஸ்ரீபுரத்துல வாசம் பண்ணக்கூடிய அந்த லலிதா மகா திரிபுர சுந்தரி தாங்க ஒரு சின்ன பொண்ணா ஏழை எளிய மக்களுக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி காரைக்குடியில லலிதா முத்து மாரியம்மன் அப்படின்ற திருப்பெயரோட எழுந்தருளி அனுகிரகம் பண்றாங்க. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா இந்த அம்மனை போய் பார்த்துட்டு வாங்க. ஸ்ரீமாத்ரி நமக. சர்வம் லலிதா அர்ப்பணம்.